ஏந்திய இந்த தொப்புள் கொடி உறவுகளை கண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்தை எடுத்தப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளை பத்தி ஊடகங்கள்ல சொன்னது பார்பேரிக், இல்லிட்ரேட், காட்டுமிராண்டி. இங்க ஒரு இல்லிட்ரேட்டை காட்ட சொல்லுங்க பாப்போம். இங்க மாட்டுக்கும் எருமைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கூட்டம் நம்மளை பார்த்து இல்லிட்ரேட்னு சொல்லுச்சு. இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாரம்பரிய கால்நடை, அந்த கால்நடைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி கால்நடை மனிதன் ஹோமோசாப்பியன்கிற மனிதன் முதல் அதை டொமஸ்டிகேட் செஞ்சு, அதாவது அது பார்த்தோம்னா வைல்ட் அனிமலா தான் இருக்குதுங்க. மாடுகள் எல்லாமே, மாடு ஆகட்டும், நாய் ஆகட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய எனி டொமஸ்டிக் அனிமல் வைல்டா தான் இருக்கு. அதை நம்ம வீட்டு கால்நடையாக மாற்றி முதல் மனிதன் டொமஸ்டிகேட் செய்யக்கூடியது மாட்டையும் நாயும் தான் பண்றாங்க. உலகத்துல 4 இடத்துல நடந்திருக்கு. இங்க இருக்கு ரொம்ப பக்கம், ஒரு 500 கிலோமீட்டருக்குள்ள சிந்துவெளி நாகரிகத்தில் நடந்திருக்கு ஒண்ணு. அங்கதான் நம்ம எல்லாம் இருந்திருக்கோம், ஹரப்பன் சிவிலைசேஷன் சிந்துவெளியில. இரண்டாவது டைக்ரஸ் அண்ட் யூப்ரேட்டிஸ்ங்கிற ஆறு ஓடக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய ஈரான் ஈராக் பகுதியில் நடந்திருக்கு. சைனால பார்த்தோம்னா அந்த எல்லோ வேலி சிவிலைசேஷன் இடத்துல அங்கேயும் நடந்திருக்கு. மெக்சிகோல நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 100 வருஷ காலத்துக்குள்ள, ஒரு 100 வருஷ பீரியடுக்குள்ள 8000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கால்நடையை நம்ம டொமஸ்டிகேட் பண்ணியிருக்கோம். இதை ஆந்த்ரோபாலஜிஸ்டும், இன்டர்நேஷனல் லைஃப் ஸ்டாக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டும், யூஎன் பேஸ்ட் ஆர்கனைசேஷன், UNFAO போன்றவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். இப்படி கால்நடையை டொமஸ்டிகேட் பண்ண மனிதன் முதல்ல ஹண்டர் கேதரா தான் இருந்தான். காலையில எந்திரிச்சு என்ன மிருகம் கிடைக்குதோ அந்த மிருகத்தை வேட்டையாடி சாப்பிட்டு வந்த மனிதன் கால்நடையை டொமஸ்டிகேட் பண்ண பிறகு அந்த கால்நடையுடன் பாஸ்ட்ரோலிசம் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கை முறை வந்தது. அதாவது மாடுகளை ஓட்டிக்கொண்டு, மாடு மட்டும் இல்ல, இன்னைக்கு பாஸ்ட்ரோலிசம்னா எல்லா ஒட்டகத்தை ஓட்டிக்கொண்டு குஜராத்தில் செல்பவர்கள், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ரைக்கா, குஜராத்தில் இருக்கக்கூடிய குஜர்கள், ஆந்திராவில் இருக்கக்கூடிய டெக்கானி ஷீப் ஹார்டர்ஸ், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய குடும்பர்கள், இது போல இந்திய நாட்டில் ஒரு 40 வகையானவோர் இன்னும் இதே போல ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து வருகிறார்கள். தமிழகத்திலேயும் போனார்கள், மாடுகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். குடும்ப ஆடு வைத்திருப்போர் ஆடுகளை வைத்துக் கொண்டு மேய்ச்சி வாழ்ந்து வருகிறார்கள். தமிழகத்திலே ஈரோடு மாவட்டத்திலே அந்தியூருக்கு அருகே பர்கூர் மலையிலே பர்கூர் மலைமாடு என்ற லிங்காயத் என்ற ஒரு இனம் வைத்துக் கொண்டு அந்த மாடுகளுடன் வாழ்ந்து வருகிறது. இப்ப நம்மளுடைய போராட்டம் நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்காக போராடுறோம், இந்திய நாட்டுக்காக போராடிட்டு இருக்கோம். இந்திய நாட்டுக்காக போராடிட்டு இருக்கோம். இந்த ஜல்லிக்கட்டு தடையை பத்தி மட்டும்தான் இன்னைக்கு பேசுறாங்களோ தவிர இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய 13 விளையாட்டுகளை உச்ச நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது. இதை பத்தி யாருமே பேசுறது இல்ல. ரெண்டாவது, பீட்டா மட்டும்தான் ஒரு எதிரியா பாக்குறாங்க, கிடையாது. மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கீழே வரக்கூடிய அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, ப்ளூ கிராஸ், FAAPO, CUPA, அப்புறம் தான் பீட்டா வர்றான். வேற ஏதோ அமைப்பு PFCA, PFA, திருப்பதி மேனகா காந்தி அவர்கள் தலைவராக இருக்கக்கூடிய அந்த PFA. முந்தானத்து கூட எனக்கும் மேனகா காந்தியோட தங்கைக்கும் CNN பெரிய சண்டையாச்சு. பார்பேரிக்னு சொன்னாங்க. நீ பார்பேரிக்னு சொல்றது இந்த ஏசியாலே யாரும் கேட்கல, சொல்றது தகுதி இல்லைன்னு சொல்லி உலகத்துக்கு கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்தவர்கள். 3000 வருஷத்துக்கு முன்னாடி தொல்காப்பியத்தை எழுதினவர்கள், நம்ம கிராமர் புக் எழுதினவங்க. அதே மாதிரி வள்ளுவர் பகுத்துண்டு பல்லுயிர் 9 நூலூர் தொகுத்துவற்றில் எல்லாம் தலையினர். பல்லுயிர் 9 பத்தி 2000 வருஷம் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி பத்தி 2000 வருஷங்களுக்கு முன் எழுதிய நினைத்த ஒரு சமுதாயம் நம் சமுதாயம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திற்கு இந்த கால்நடை பத்தி பேசிட்டு இருக்கும் போது பார்த்தோம்னா இந்திய நாட்டுல உலக அளவுல 2 வகையான கால்நடை இருக்குங்க, பாஸ் இண்டிகஸ், பாஸ் டாரஸ். இந்த பாஸ் டாரஸ் என்பது ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டு இனம். பாஸ் இண்டிகஸ் என்பது இந்திய துணை கண்டத்திலே, அதாவது இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு இனம். இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா, திமில் இருக்கும் நம்ம மாட்டுக்கு, திமில் இருக்கும், கொம்பு இருக்கும். அது போன்ற ஒரு 30 வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வாழை சுழட்டி மாட்டு மேல இருக்கக்கூடிய ஈய ஓட்ட முடியும், கொசு ஓட்ட முடியும். அதனாலதான் நம்ம சீதோஷ்ண நிலைமைக்கு நம்ம மாடு இங்க இருக்கணுங்கிறதான் பாயிண்ட். நம்ம ஊர்ல என்ன சாப்பாடு
சாப்பிட்டு வாழ முடியுமோ? இன்சைட்டோ கன்சர்வேஷன், எக்ஸைட்டோ கன்சர்வேஷன், ரெண்டு விதமான கன்சர்வேஷன் இருக்கு. நம்ம பேசுறது இன்சைட்டோ கன்சர்வேஷன், நம்ம பேசுறது விஞ்ஞான ரீதியான கன்சர்வேஷன். வெளிநாட்டுல இருந்து மாட்டை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அந்த மாட்டுக்கு ஏசி போட்டு வச்சு அந்த ஏசிக்குள்ள வளர்த்துற மாடு இண்டஸ்ட்ரியலைஸ் ஃபார்மிங் சிஸ்டம் தான் இந்த ஜல்லிக்கட்டு போன்ற விஷயங்களை ஒழித்தி கட்டி நம்மளுடைய பாரம்பரிய கால்நடையை ஒழிப்பதற்காக நடக்கக்கூடிய சதி திட்டம் தான் இந்த திட்டம். அதுல எந்த வித சந்தேகம் கிடையாது. இந்த சதி ஏன் நடக்குது? இப்போ ஹோல்ஸ்டைன் ஃப்ரீஷியன், ஸ்விஸ் பிரவுன், ஹோல்ஸ்டைன் ஃப்ரீஷியன், ஜெர்சி, இது போல பல வகையான ஐரோப்பிய மாடுகள் இருக்கிறது. அந்த மாடுகள் ஒரு காலத்திலே அந்த மாடுகளை நம்மளை போல் பராமரித்து வந்தவர்களுக்கு தான் சொந்தமாக இருந்தது. ஆனால் அந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு கார்பரேட் கம்பெனி கைக்கு போயிருச்சுங்க. ஃப்ரீஷியன் இன்டர்நேஷனல், ஜெர்சி கார்பரேஷன், இது போன்ற கம்பெனிகளுக்கு போயிருச்சு. அவங்ககிட்ட மட்டும்தான் அந்த புல் இருக்கு. அந்த புல்லுன்னு செமன் எடுத்து ஒரு செமனை 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சின்ன கணக்கு. தமிழ்நாட்டுல 80 லட்சம் மாடு இருக்கு. ஒவ்வொரு மாட்டுக்கும் வருஷம் வருஷம் ஊசி போட்டோம்னா வருஷம் ஒரு கதை மாடு தனியாகுது, கண்ணு போட போகுது. 2000 ரூபாய்க்கு ஊசி போட்டா 80 லட்சம் மாட்டுக்கு வர்த்தகம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. அந்த வர்த்தகத்தினாலதான், அந்த பேராசையில தான் இவங்க தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அனிமல் வெல்ஃபேர் ஊரை ஏமாத்தி தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் அதுல இருக்கக்கூடிய பெரிய சூழ்ச்சி. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, 2009 அப்புறம் ஒரு வீடியோ காட்டி சொன்னா இவங்களே டாக்டரோட வீடியோ வச்சுக்கிட்டு இவங்க திருப்பி திருப்பி இங்கிலீஷ் ஊடகங்கள்ல அந்த வீடியோவே போட்டு காமிச்சு க்ரூரட்டி, சாராயத்தை ஊத்துறான். நான் கூட கேட்டேன், எனக்கு சாராயம் குடிக்கணும்னு ஆசையா இருக்குது, கொஞ்சம் சாராயம் கொடுன்னு கேட்டேன். தமிழ்நாட்டுல எங்க சாராயம் கிடைக்கிறன்னு உண்மையாவே தெரியலீங்க. சாராயத்தை ஊத்துறான், சாராயத்தை ஊத்துறான், சாராயத்தை ஊத்துறான், இதையவே சொல்றாங்க. சாராயம் எங்கேயாச்சும் கிடைச்சா